ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் பூண்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு புளியை கொஞ்சமாக ஊற வச்சு நல்லா வடிகட்டி திக்காக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் போட்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு பூண்டு நசுக்கி போட்டு கொஞ்சம் புதுசாகவும் போட்டிருக்கேன். அதுக்காக கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பொடியும், ஒரே ஒரு பாதி வெங்காயம் நீட்டிட்டு அரைஞ்சோம், ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், அந்த மசாலா பொடி என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னா, கடுகும் வெந்தயம் கொஞ்சம் பவுடர் பொடி வச்சுருப்பேன். அது ஒரு சும்மா ஒரு 2 சிட்டிகை போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியா, கொஞ்சம் சீரகம், இவ்வளோதான். மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இந்த மசாலா வாசனை போயிடும். அதுக்கப்புறமா இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியை நல்லா கரைச்சி நல்லா விட்டுட்டு திக்காக நம்மளுக்கு எவ்வளோ புளி பண்ணுமோ அவ்வளோ போட்டு அதுக்கேற்ற உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன தீயில் கொதிக்க வச்சு மூடி வச்சுட்டேன். வச்சாங்க இந்த மாதிரி திக்காக வடிச்சு பாருங்கள். பூண்டு முழுசாக நல்லா வெந்துருச்சு. பூண்டு குழம்பு ரொம்ப நல்லது, கோல்டு வெதருக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கடைசியில் கருவேப்பிலையை தாளித்து அதை எண்ணெயில் போட்டுட்டேன். எல்லாமே நான் நல்லெண்ணெயில் தான் காரக்குழம்பு செய்திருக்கேன். ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. அதுதான் நல்லெண்ணெய்னு பேரே வந்திருக்கு. அதுக்கு மீதி எண்ணெயில் தான் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. காரக்குழம்புக்கெலாம் நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இது நீங்கள் சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இல்லை தோசைக்கு, சப்பாத்தி, இட்லிக்கு இல்லை சுவையாக இருக்கும். இது நீங்கள் 2-3 நாளும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஏன்னா வெங்காயம் போட்டோம், அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. ஸோ இது சின்ன வெங்காயத்தில் பண்ணுறதுனால ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு நிறையா போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு எதுவுமே நல்லா வதக்கினா தான் அது ருசியே வரும். அரைக்குறையாக வதக்கினேன்னா அது நல்லாவே இருக்காது, கெட்டும் போயிடும். ஸோ இதுதான் மெயின். நான் பூண்டு குழம்பு இப்படி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பூண்டு குழம்பு. தேங்க்யூ.